ஓராண்டு இடைவெளியில் 110% ₹1 இருந்த ₹2, ₹2 இருந்த ₹2.25 இருந்த ₹3, ₹2000 இருந்த ₹4, ₹2000 ₹1.5 ஒரு மின்கட்டணம் சேர்த்துனா முடியுமா? அந்த வருஷம் மின் வெட்டாலும் பாதிச்சு, மின் கட்டணத்தாலையும் பாதிச்சு. இந்த ஓராண்டு தான் ஒரு மரியாதையை நாங்கள் இருக்கிற அளவுக்கு இருந்தோம். அதுக்கு இடையில மீண்டும் ஒரு 15% உயர்வுங்கிற போது இனி அத்தியாவசிய விலைவாசி ஒரு 15% சேர்ந்தா 30 ஆகி போகும். அப்ப நான் கூலி அடிப்படை சொல்லிச்சிருக்கேன், இதை நிச்சயமா நாங்கள் தாங்க முடியாதுன்னு சொன்னோம். அரசும் இந்த மின்கட்டண உயர்வை அரசே மானியமாக எனக்கு அறிவிச்சது. ஆனாலும் கூட இன்னை வரைக்கும் எங்களுக்கு அதுக்குண்டான அறிகுறிகளே தெரியல. அரசு உடனடியாக இந்த அறிவிச்ச ஒழுங்குமுறை அறிவிச்சதை எங்களுக்கு மானியமாக ஏற்று வாழ வைக்கணும். விசைத்தறி பணியாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் கட்டண உயர்வு ஏறும்பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. விசைத்தறி என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விளம்பரப்படுத்தப்படக்கூடிய அத்தனை கைத்தறி ஆடைகளுமே இன்றைக்கு விசைத்தறியில் தான் உற்பத்தி ஆகின்றன. 1,30,000 மின் இணைப்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய விசைத்தறிகள் இன்றைக்கு 4 லட்சம் குடும்பங்களுக்கான வேலைவாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறது. சிறு குறு தொழில்களை அடக்கியிருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டியது, அவர்களுக்கு தரப்பட வேண்டிய மானியமும் நியாயமானது தான். ஏனென்றால் விசைத்தறிக்கு இருக்கக்கூடிய ஒரே மூலதனம் என்பது மின்சாரம் தான். இன்றைக்கு அதிகபட்சமாக 25 26 கோடி ரூபாய் மட்டுமே ஏற்படக்கூடிய இந்த மானிய பளு என்பது அரசினுடைய நிதி சுமையை பெரிய அளவில் கூட்டி விடாது. ஆனால் 1,30,000 விசைத்தறியாளர்கள் இதனால் நிச்சயமாக பலனடைவார்கள். அதன் மூலமாக 4 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு இதனால் பயனடைய முடியும். ஆக இது உடனடியாக அரசு தலையிட வேண்டிய பிரச்சனை என்றே நான் கருதுகிறேன்.